ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் பூரிக்கு தான் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நைட்டே 1 கப் பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் பட்டாணியை, அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அப்படின்ட்டு. இது கூடவே நான் 2 உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக விட்டாலும் அடி பிடிச்சிரும், அதனால் பார்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லாவே வந்திருக்கு. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனால் போதும். இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கலந்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. பட்டாணி இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச அந்த பட்டாணியோட தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கடலை மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை நான் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். அரைச்சிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் குருமாவில் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் குருமாவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.